இந்த காலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் எல்லாரும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். கல்வாரியை தியானிக்கிறதான பாடல். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாற்றாரே. எல்லாரும் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்களும் கற்றுக்கொண்டு பாடுங்கள். பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை காட்டிக் கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கதா மலைக்கு இயேசுவை, கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கல்லர் மத்தியில் ஒரு கள்வன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினார். கல்லர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தோங்கினார். பரியாசமோ பசிதாகமோ படுகாயமோ அடைந்தாரே. படுகாயமோ அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் ஆணி பாய்ந்திட, கிரீடம் முள்களில் பின்னி சூடிட, இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தோங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ? இதை காணும் உள்ளம் தாங்குமோ? பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் இரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தான், உயிர் தெழுந்தான். உலகத்தின் இரட்சகரே இயேசுவே உயிர் கொடுத்தான், உயிர் தெழுந்தான். தம்மை நம்பினார் உன்னை கைவிடார், தளராமல் நம்பி ஓடிவா. தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. ஹல்லேலூயா. நம்ம தினமும் அறிக்கை செய்கிற வசனங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறார். ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் சிலுவையிலே இயேசு மொழிந்த
7 வார்த்தைகளை நாம் இந்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இங்கு முதலாவது இயேசு சொல்லுகிறதான வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக, நம்ம அபிஷேகம் பெற்றவர்களாக, ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள மக்களாக, பரலோகத்துக்கு நேராக போகிற மக்களாக நாம் முன்னேறி கொண்டு இருந்தாலும் விசுவாசிகளிடையே காணப்படுகிறதான ஒரு காரியம், ஒரு பாவம் அல்லது ஒரு குற்றம் என்ன அப்படின்னா மன்னிக்காத தன்மை. அல்லேலூயா. இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் நாம் கிறிஸ்துவை உண்மையாக நேசிப்போம் என்றால் அவர் வழிகளில் நாம் நடப்போம். முதலாவது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை சிலுவையிலிருந்து, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த சிலுவை பாடு மரணங்களை நாம் தியானிக்கும் போது மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக காணப்பட வேண்டிய காரியம். நீங்கள் யாரையெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறீர்களோ அவர்களை இந்த காலவெளியிலே மன்னிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். எல்லாரையும், அதாவது ரொம்ப நம்ம நேசிக்கிறவங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க, அது அவங்க கேட்கவே வேண்டாம், நம்ம மன்னிச்சிருவோம். ஆனால் திரும்ப திரும்ப ஒரு நபர் தப்பு பண்ணிக்கொண்டே இருக்கும்போது, நமக்கு விரோதமான காரியங்களை பேசிக்கொண்டு செய்து கொண்டே இருக்கும்போது மன்னிக்க முடியாது. ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறதான சூழ்நிலையை யோசித்து பாருங்கள். அவர் எந்த தப்புமே செய்யலை, அவர் எந்த அக்கிரமமும் பண்ணலை, யாரையும் வஞ்சனையாய் பேசலை, யாருக்கும் தீங்கு செய்யலை, எல்லாருக்கும் நன்மை தான் செய்து கொண்டு இருக்கிறார். நிறைய குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குகிறார், வியாதிப்பட்டவர்களை சுகமாக்குகிறார். இப்படி அவர் எல்லாமே நன்மையை மட்டும்தான் அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்கள், இவரை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் யார்? இவரால் நன்மை பெற்றவர்கள். அல்லேலூயா. அவர்கள் இப்பொழுது இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிடுகிறார்கள். ஒருவேளை இவர் குணமாக்கின குருடன் அப்படி சொல்லியிருக்கலாம். இவர் வழியில் போகும்போது நிறைய பேரை கொண்டு வந்து வைப்பாங்க, எல்லாரையும் சுகமாக்கினார், அதில் ஒரு சிலராக இருக்கலாம். இப்படி இவரிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் இப்பொழுது இவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறார்கள். அந்த போர்ச்சேவகனுக்கு கூட கர்த்தர் நன்மை செய்திருக்கலாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவரை வாரினால் அடிப்பிக்கிறார்கள், இவரை மிகவும் துன்புறுத்துகிறார்கள், இவருடைய தாடியில் உள்ள முடியை பிடித்து இழுக்கிறார்கள், தலையிலே முற்கிரீடம் சூடுகிறார்கள், கை கால்களிலே ஆணிகளை. இதெல்லாம் அவங்க தெரியாமலையா செய்கிறாங்க? தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. அல்லேலூயா. பிலாத்து இவரை நிராபராதின்னு தெரிஞ்சும் அவரை மரண ஆக்கினைக்கு யூதர்களை பிரியப்படுத்த ஒப்பு கொடுக்கிறான். இப்போ எல்லாரும் இயேசுவுக்கு விரோதமாக செய்ததை அவர்கள் தெரிந்து செய்தாலும் அவருடைய பார்வையிலே இவர்களாக செய்யவில்லை. இவர்களை பிசாசு தூண்டி இந்த சிலுவையின் பாடுகளிலிருந்து என்னை விலக்க வேண்டும் என்று அவன் இவ்வளோ கொடூரமாக மனுஷர்களை பயன்படுத்தி எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான் என்று இயேசு அறிந்திருந்து அவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். தாவீது மிகவும் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறான். அந்த கஷ்டப்படுகிறதுலே மிகவும் உயர்ந்த கஷ்டம் எது என்றால், அவனுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக எழும்பி ராஜ்யபாரத்தை பிடித்து கொள்ளுகிறான். இப்பொழுது அவன் அந்த சொந்த நாட்டிலிருந்து, சிங்காசனத்திலிருந்து, அரண்மனையிலிருந்து அவன் விலகி கால்நடையாக நடந்து போடுகிறான். செருப்பு கூட போடலன்னு வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ கஷ்டத்திலே அவன் மிகவும் தீவிரமாக நடந்து
தன்னுடைய பிராணனை தப்புவிக்கிறதற்காக போகிறான். நிறைய பேர் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் அதிலே சவுலுடைய வம்சத்தாய் இருந்ததான சீமேயி என்பவன் இவனை தூசிக்கிறான். நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா 8ஆம் வசனத்திலே அல்லேலூயா 5-6 வசனத்திலே தாவீது ராஜா பக்குரி மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சத்தனாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலாசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ அப்படின்னு சொல்லி அவன் நீ செஞ்ச பாவம், சவுல் ராஜாவுக்கு நீ செய்த பாவம் தான் உன்னை இப்படி உன் மகனை ஏவி விட்டு உன்னை நாட்டிலிருந்து ராஜாங்கத்திலிருந்து உன்னை துரத்தி இருக்கிறது என்று சொல்லுகிறான். யோபுக்கு கூட அப்படி தானே வந்தது. அவனுடைய சிநேகிதர்கள் எல்லாரும் நீ செஞ்ச பாவத்தினால தான் அப்படி வந்தது. அதே தான் இங்கு சீமேயு தாவீது ராஜாவை அவன் தூசிக்கிறான். நீங்கள் இதை ஃபுல்லாக நான் வசனம்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், நமக்கு நேரம் இல்லை. அப்போ தாவீதுடைய படைத்தலைவர்கள் அவனை பாதுகாத்து 2 பக்கமும் வராங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவனை வெட்டி போடுறதெல்லாம் பெரிய காரியம் அல்ல, இவனை வெட்டி போடனா சீக்கிரமாக வெட்டி போட்டுடலாம், நாங்கள் வெட்டி போட்டுறட்டுமா, இவன் உங்களை தூசிக்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தாவீது ராஜாவுடைய வார்த்தைகளை பாருங்கள். அல்லேலூயா. 10ஆம் வசனம், அதற்கு ராஜா 16ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 10ஆம் வசனம், அதற்கு ராஜா செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? பின்னும் தாது அபிசாயையும் தன் ஊழியக்காரரையும் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமின் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அருமையானவர்களே, இப்படி ஒருத்தன் தூசித்தா நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ஒரே வெட்டி போடு. நானே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை பார்த்து நான் பாவம் செய்தேங்க, நான் ஒரு பாவமும் செய்யலை, ஆனால் என்னை பார்த்து இப்படி சொல்கிறானே, வெட்டி போடு அப்படின்னு சொல்லிடுவோம் நம்ம. அல்லது அவனை அகற்றுன்னு சொல்லுவோம், அல்லது நம்ம அவனை பார்த்து சொல்லுவோம், வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கு தாவீது கிறிஸ்துவுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவனாக அவன் காணப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அந்த சீமையை என்ன செய்கிறான்? அல்லேலூயா, இவன் தூசிக்கிட்டோன்னு விடுறான். அப்புறம் தாவீது ராஜா அப்சலோம் செத்த பிறகு மறுபடியும் ராஜ்யபாரம் பண்ண வருகிறான். வரும்போது அவன் அல்லேலூயா ஆற்றை கடக்க முற்படும் போது நிறைய பேர் அவனை எதிர்கொண்டு வரும்போது இந்த சீமையையும் எதிர்கொண்டு வருகிறான். என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சது தப்பு தான், நான் தெரியாமல் தூசிச்சிட்டேன் அப்படின்னு. அவன் மனப்பூர்வமாக மன்னித்து, நீ கொல்லப்படுவது இல்லை, உன்னை நான் பட்டயத்தினாலே வெட்டி போடுவது இல்லை என்று கர்த்தர் பேரிலே ஆணையிட்டான். எந்த தவறு நமக்கு விரோதமாக யார் செய்தாலும் நாம் மன்னிக்கிறவர்களாக இருந்தால் அதே மனிதர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால தான் சீமையை தூசிக்கட்டும், கர்த்தர் தான் அவனை தூசிக்கிறதற்கு அனுமதி. அப்படி நம்ம நினைக்கணும். ஆண்டவருக்கு தெரியாமல் அவங்க என்னை இகழ மாட்டாங்க, ஆண்டவருக்கு தெரியாமல் அவங்க என்ன பேச மாட்டாங்க, பேசிட்டு போகிறாங்க, இதை பார்த்து கூட கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு யார் மனசில் கர்த்தர் தான் இதை அனுமதிச்சதுனால ஸ்தோத்திரம். யோபுவை போல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். இவ்வளோ நாள் நான் நல்லா இருந்தேன், இப்போ அவங்கெல்லாம் தூசிக்கிறாங்களா? தூசிக்கட்டும், கர்த்தர் இதை பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார், நான் அவர்களை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் அப்படின்னு எந்த தீமையும் எந்த வார்த்தையும் பேசாமல் நாம் காணப்பட்டால் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒருத்தர் எனக்கு விரோதமாக ரொம்ப பேசினாங்க, ரொம்ப பேசினாங்க. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அல்லேலூயா. நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் பேசும்போது ஆண்டவர் சொன்னார், நீ அழாத, எதுக்காக அவங்க பேசுறதுக்காக அழுகிற,
நீ அழாத, நான் உன்னை அவர்கள் மத்தியிலே உயர்த்துவேன். உங்ககிட்ட தான் கடைசி வரைக்கும் அவங்க வாங்குறவங்களா இருப்பாங்க, நான் உன்னை கொடுக்குறவளா வைப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்மளை ஒரு துக்கத்தில் இருக்கும்போது இப்படிலாம் பேசிட்டாங்களேன்னு நம்ம மன்னிச்சு மறந்துன்னா திருப்பி பேசலை, மன்னிச்சு மறந்து நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட பேசுகிறாரு, அது நிறைவேறும். கர்த்தர் சொன்னால் சொன்னபடி நடக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? அவங்களுக்கு முன்னால் நம்மளை கர்த்தர் உயர்த்தி தான் வைப்பார். சீமைக்கு அவன் அடைக்கலம் கொடுக்குறான், எருசலேமிலே அவனை இருக்க வைக்கிறான், அவனுக்கு எல்லா நன்மைகளையும் சீமைக்கு தாவீது செய்கிறான். கடைசியாக நடந்தது என்ன? சாலமோன் ராஜ்யபாரத்திற்கு வருகிறான். அப்பொழுது சாலமோன்கிட்ட சொல்லுகிறான், இவனை நீ பார்த்துக்கோ, இவன் நான் அடைக்கலம் கொடுத்துருக்கிறேன், அவனுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறேன், நான் உன்னை வெட்டி போட மாட்டேன்னு, அதனால் நீ கவனமாக பார்த்துக்கோ, நீ புத்திமான் அப்படின்னு சொல்கிறான். அந்த வேர்டுக்குள்ளே அந்த வசனத்தில் இருக்குது, நீ புத்திமான் அப்படின்னு சொல்கிறான். அவன் மகன் என்ன சொல்கிறான்? நீ இந்த எருசலேமை விட்டு வெளியில் போகலைன்னா நீ சாவதில்லை, எருசலேமை விட்டு வெளியில் போனால் நீ செத்துருவ. யார் பாவம் நமக்கு விரோதமாக செய்தாலும் கர்த்தர் அதுக்கான தண்டனையை அவர் கொடுப்பார். அதே மாதிரி சீமை அங்கே இருக்கிறான். அவன் திடீர்னு அவன் கழுதை காணாமல் போகுது, கழுதையை தேடி அவன் எருசலேமை விட்டு வெளியில் போகிறான். அது சாலமோன் காதுகளுக்கு வருகிறது. அவன் பட்டயத்தினாலே அவனை கொன்று விட்டான். ஏனென்றால் அவன் வாக்கு கொடுக்கிறான். அந்த வாக்கை அவன் மீறும்போது நீ சாவா என்று சொன்னான், அதே போல செத்து போய்விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதில் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வேலை மன்னிக்கிற வேலை. கர்த்தர் அந்த நம்மளுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு தண்டனை கொடுப்பது அவரோட வேலை. நம்மளோட வேலை மன்னிக்கிற வேலை. எத்தனை தடவை மன்னிக்கணும்னா எத்தனை தடவையும் நீங்கள் மன்னிங்க. 100 தடவை 1000 தடவை ஒருத்தர் உங்களை பேசிக்கிட்டே இருக்காங்களா? இதெல்லாம் யார் இப்படி பேசுவாங்கன்னா நம்மளை சுற்றிலும் நெருக்கமாக இருக்கிறவங்க தான். ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், ஒருவேளை நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம பெற்றோராக இருக்கலாம். யாரை நம்ம ரொம்ப நம்ம சர்க்கிளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க தான், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், சில சமயம் விசுவாசிகளாக இருக்கலாம். பேசட்டும், நீங்கள் அமைதியாக பொறுமையாக போங்க. கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்திருக்கிறார், நான் இதில் பொறுமையாக போவேன் அப்படின்னு பொறுமையாக போனீங்கன்னா கர்த்தர் அவனை பார்த்துக்கிடுவார், அவளை பார்த்துக்கிடுவார். நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால தான் எபேசியரில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. எபேசியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அதுக்கு முன்னால் சொல்லுது, நீங்கள் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த காலவெளியிலே நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற நாம் இந்த மன்னிப்பு, அந்த பூவை நம்ம எல்லாருக்கும் கொடுப்போம். எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் கொடுப்போம். நம்மகிட்ட தவறே இல்லை, அவங்க நம்மளை தவறாக சொல்கிறாங்களா, ஆண்டவர் என்னை எனக்கு இப்படி பேசணும்னு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறார், பேசட்டும், நான் அவங்கள மன்னிப்பேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய தவறு செய்தவர் மன்னித்து ஒரு வார்த்தை கூட அவங்கள எதிர்த்து திட்டாம, அவங்கள இது பண்ணாம, டீச் பண்ணாம அமைதியா போங்க. ஆண்டவர் உங்கள் மன்னிப்பு குணத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது மன்னித்ததுனால சீமையை தூசிக்கட்டும் சொல்கிறான். ஒருவேளை அவன் தூசித்த நிமித்தம் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். யாராவது தூசிச்சாங்கன்னா நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கு முன்னால கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் அவர்களை தூசிக்க அனுமதித்திருக்கிறான். மனசுக்குள்ள சொல்லுங்க. வெளியில கூட ரொம்ப சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ள சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இவங்களை என்ன ஏளனப்படுத்த, என்ன தூசிக்க, என்ன துன்பப்படுத்த, இவங்களை எனக்கு ஒரு முள்ளு மாதிரி வச்சிருக்கிறீங்க. ஆனா ஒரு ரோஜாப்பூ மலர்ந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற பண்ணமாக என்னையும் நீர் ஒரு மலராக மாற்றுவீங்க. அதுக்காக நான் இந்த மலராகிய மன்னிப்புவை அவங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக பொறுமையாக கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு இருங்க. கர்த்தர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். அப்பொழுது தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் முதலாவது சொன்னது, தாடை மயிரை பிடித்து இழுத்தவர்களை, முகத்திலே துப்பினவர்களை, சவுக்கால் எடுத்து அடித்தவர்களை, உங்களை யாரும் அப்படி செய்யலையே, முள்முறியிடம் சூட்டினவர்களை, கை கால்களிலே ஆணி அறைந்தவர்களை, விழாவிலே அல்லேலூயா ஈட்டியை குத்தினவர்களை, அல்லேலூயா அல்லேலூயா அவருக்கு கசப்பு காடியை கொடுத்தவர்களை எல்லாரையும் பார்த்து முதலாவது சொன்ன வார்த்தை,
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உங்களுக்கு விரோதமாக யார் யார் எழும்புகிறார்களோ அவர்கள் அவர்களாக செய்யவில்லை, அவர்கள் மூலமாக பிசாசு உங்களை கோபப்படுத்த, உங்களை எரிச்சல் படுத்த, நீங்கள் தவறான காரியங்களை செய்வதற்கு அப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லேலூயா அவன் கிரியை செய்கிறான். நீங்களும் சொல்லுங்கள், நானும் சொல்லட்டும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த மன்னிப்பை எனக்கு தாங்கப்பா. நீர் சிலுவையில் 7 வார்த்தைகளை மொழிந்தீர். அதில் முதலாவது வார்த்தை மன்னிப்பு. எபேசியரில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். கையை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு நீர் மன்னிப்பை கொடுத்தது போல எனக்கு விரோதமாக என்ன தவறு பண்ணினாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எனக்கு தருவீராக ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்து மன்னிப்பு கொடுக்கக்கூடாது. நாங்கள் தவறே செய்யாமல் அவர்களை எங்களை ஏளனப்படுத்தும் போது, எங்களை நிந்திக்கும் போது, எங்களை துன்பப்படுத்தும் போது, எங்களை ஆண்டவரே தூக்கம் இல்லாமல் ஆக்கும்போது நாங்கள் அவர்களை மன்னித்து, ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து தாவீது ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட இந்த மன்னிப்பை கொடுக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த முதலாவது வார்த்தையை நாங்களும் சொல்ல, ஆண்டவரே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்ல உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் மன்னிக்கும் போது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வியாதிப்பட்ட எல்லார் மேலும் உங்கள் வல்லமை இறங்கட்டும். தேவையோடு இருக்கிறவர்கள் மேலும் உங்கள் வல்லமை இறங்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைக்கூறுகள் மேலும் உங்கள் வல்லமை இருக்கட்டும். இந்த வருடம் முழுவதும் அவர்கள் மன்னித்து தாவீதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து, ஆண்டவரே, நீர் ஆண்டவரை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாம் தாவீதை போல சுதந்தரித்து கொள்ள உதவி செய்யுங்க. அவர்களுக்கும் எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளவும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல பாதுகாப்பு எல்லாருக்கும் உண்டாகவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வாரத்தின் வேலை நாளில் முதல் நாளிலும் இந்த வாரம் முழுவதும் 6 நாட்கள் இவர்கள் வேலை செய்ய போகிறார்கள். நாங்கள் ஊழியம் செய்ய போகிறோம். எல்லாரும் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம், பாதுகாப்பின் கரம், பரிசுத்தத்தின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.